Hello everyone. So NEET 2021 நம்ம யூனிட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம 2 யூனிட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியாச்சு, சரியா? ஸோ இப்போ பார்த்தோன்னா யூனிட் டெஸ்ட் 3 நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கான சிலபஸ் என்ன, ஓகே? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சொன்ன மாதிரி தான் இந்த கொஷின் பேப்பர் நான் எடுக்கிறது கிடையாது, ஓகே? ஸோ ஒன் ஆஃப் த ஃபிசிக்ஸ் வாலோட டெஸ்ட் சீரீஸ், ஏகப்பட்ட டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டெஸ்ட் சீரீஸில் தான் நான் கொஷின் பேப்பர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரியா? ஸோ அவங்க என்ன சிலபஸ் சொல்கிறாங்களோ அதை நான் அப்படியே உனக்கு ஃபாலோ பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பயாலஜியில் வந்து நான் சொன்ன சிலபஸ் வேறு, பட் கொஷினில் இருந்த சிலபஸ் வேறு. ஸோ பயாலஜியில் என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, பிகாஸ் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஓகே? எனக்கு பயாலஜி வந்து 10th அப்புறம் என்ன பயாலஜியில் இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ ஒரு கொஷினை கொடுத்து அது எந்த லெசன் கேட்டால் கூட எனக்கு தெரியாது, ஓகே? ஸோ அதான் ஃபேக்ட்டு. பட் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸை செக் பண்ணேன், ஓகே? ஸோ நம்ம சொல்கிற சிலபஸும் இருக்கிற கொஷின் மேட்ச் ஆகுதான்ட்டு. ஸோ ஐ எம் சாரி ஃபார் தட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா யூனிட் டெஸ்ட் 3. ஸோ சரி, நோ ப்ராப்ளம். அதனால் என்ன, அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ வேணும் அப்படின்னா நீ அந்த டாபிக்ஸில் படிச்சுட்டு நீ அதில் டெஸ்ட் எழுதிக்கோ, ஓகே? ஸோ டெஸ்ட் வந்து ஃபுல்லாக உனக்காக மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது, ஓகே? ஸோ நீ அதை எழுதி முடிச்சோன்னே சப்மிட் பண்ணிக்கோ. ஸோ யூனிட் டெஸ்ட் 3ல ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பயாலஜியில் என்ன இருக்குன்னா எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் இட்ஸ் எலிமினேஷன். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக? ஒருவேளை நம்ம இதுதான் போன தடவை சொல்லிட்டோமோ, இதுதான் நம்ம யூனிட் டெஸ்ட் 2க்கு சொல்லிட்டோமோ? சரி. ஸோ எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் இட்ஸ் எலிமினேஷன், லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட், பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஐ திங்க் யூனிட் டெஸ்ட் 2ல இது சொல்லியிருந்தோம், கரெக்டாக இல்லையா? மேபி அது வந்து அங்கே டைப்பிங் ஏறனால வந்திருக்கும், பட் என்னோட மிஸ்டேக் கிடையாது, ஓகே? ஸோ அவங்க என்ன கொடுக்குறாங்க அதை உனக்கு ஃபார்வர்ட் பண்ணுறது மட்டும்தான் என் வேலை. ஸோ கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், இது ஆல்ரெடி இது வந்து 5th சாப்டர் and 6th சாப்டர் அப்படின்னு நினைக்கிறேன், சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து கிராவிடேஷன், எலாஸ்டிசிட்டி, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஸோ கிராவிடேஷன் வந்து நம்ம 8th சாப்டர், எலாஸ்டிசிட்டி 9th சாப்டராக இருக்கும், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து உன்னோட 10th சாப்டர். ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லேயே பார்த்தோன்னா சர்ஃபேஸ் டென்ஷனும் இன்க்ளூடடாக தான் இருக்கும். ஸோ எனக்கு இதெல்லாம் தெரியும், கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸ் எனக்கு தெரியும், பட் பயாலஜி எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அதனால தான் எனக்கு அது மேபி ப்ராப்ளமாக இருந்திருக்கும், சரியா? ஸோ இதை டெஸ்ட்டு என்றைக்கு எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மேபி சண்டே வச்சுக்கலாமா, இல்லை சாட்டர்டே? ஓகே, சாட்டர்டே ஓகேன்னு நினைக்கிறேன், ஓகே? சாட்டர்டேயா ஃப்ரைடேயா? ஓகே, ஸோ சாட்டர்டே ஃபைன். ஐ திங்க் சாட்டர்டே வில் பி ஃபைன். 5 days நம்ம கேப் வச்சுட்டு டெஸ்ட் வைக்கணும். ஸோ சாட்டர்டே நீ டெஸ்ட் எழுதுறதுக்கு ரெடியாக இருந்துக்கும். ஸோ சாட்டர்டே வந்து ஆஸ் யூஷுவல் டேல மார்னிங்லேருந்து உனக்கு கொஷின் பேப்பர் அவைலபிளாக இருக்கும். நைட்குள்ளே நீ எப்போ வேணுமோ நீ அதை எழுதிக்கலாம், சரியா? ஸோ இதான் நம்மளோட பிளான். ஒரு தடவை சிலபஸ் வேணால் நீ பார்த்துக்கோ. பயாலஜியில் வந்து எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் இட்ஸ் எலிமினேஷன். ஸோ ஆக்சுவலி இதுதான் நான் போன டைம் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இது பார்த்தோன்னே கம்ப்ளீட் ஸ்டாக் ஆகுது. லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட், பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஸோ கெமிஸ்ட்ரியில் அது கரெக்டாக தானே இருந்துச்சு, கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸ் கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சிபிஎஸ்சி புக்கை பொறுத்தவரைக்கும் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் எங்களுக்கு 5th லெசன், தெர்மோடைனமிக்ஸ் 6th லெசனாக இருக்கும், ஓகே? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் வந்து எங்களுக்கு 8th லெசன், எலாஸ்டிசிட்டி 9th லெசன், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து 10th. ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர்னு இருக்கும், சரியா? ஸோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். அதிலே சர்ஃபேஸ் டென்ஷனும் இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்கள் டெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டோட சிலபஸ் நான் நெக்ஸ்ட் வந்து உனக்கு டெஸ்ட் முடிஞ்சுன்னு வந்து சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் உட்காந்து இதை படிச்சுக்கிட்டே இரு. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.